இந்த குப்பை உணவுகளுக்குள்ள தயவு செய்து சிக்காதீங்க. இளைஞர்களை, குழந்தைகளை குறிவைத்து குப்பை உணவுகளை கொட்டுகிறார்கள். எங்க பார்த்தாலும் நூடுல்ஸ், 2 minutes நூடுல்ஸ், அப்படியே 2 நிமிஷத்துல அப்படியே வெந்துரும். எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல நான் 3ஆம் கிளாஸ் தான் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம்னா தெரியல. அப்போ நாங்க இங்க திருநெல்வேலியில் தான் இருந்தோம். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அந்த நூடுல் பாக்கெட், சைனால இருந்து வந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பயங்கரமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எங்க அம்மா அதை செஞ்சிருந்தாங்க. அது தட்டுல போட்டா ஒருத்தரும் தொடல. எல்லாரும் என்னங்க புழு புழுவா செத்து கிடக்கு, இதை போய் யார் சாப்பிடுவான்னு மொத்தமா அதை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு எங்க அம்மா உப்புமா கட்டி கொடுத்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. விளையாட்ட கதை மாதிரி இருக்கலாம், அப்படி ஒரு காலம் இருந்தது. நூடுல்ஸ் இப்ப இருக்கிற மேகி நூடுல் பாக்கெட் கிடையாது. அது யாரோ ரைஸ் நூடுல் மலேசியால இருந்து வாங்கிட்டு வந்து இது அப்படியா இப்படியான்னு கொடுத்தப்ப குப்பை மாதிரி தூக்கி போட்டோம். ஆனா இன்னைக்கு பசங்க எல்லாம் தரையில உருண்டு பிறண்டு எனக்கு அந்த 10 ரூபாய் பாக்கெட் வாங்கிட்டான்னு அவங்க பின்னாடி அம்மாட்ட சண்டை போடுறாங்க, நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு. யோசிச்சு பாப்பீங்களா, அந்த நூடுல்ஸ்ல இருக்கக்கூடியது வெறும் மைதா மாவு மட்டும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் உன் மூளையினுடைய சிந்திக்கத்தினுடைய திறனையே குறைக்கும். அத்தனை பொருட்களையும் அதை சுவையை கூட்டுவதற்காக, அதன் வடிவத்தை மாற்றுவதற்காக, நெடுநாள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட உப்புக்கள், ரசாயனங்கள் அதுல போட்டிருக்காங்க. கிளாஸ் டேபிள்ல கூட அத்தனை உப்பு படிக்க முடியாது, அவ்வளவு உப்புக்கள் அதுல போடுறாங்க. தயவு செய்து இந்த குப்பை உணவுகளுக்கு போக வேண்டாம். எதுக்கு ஷவர்மா? பெரியம்மா சின்னம்மா தெரிய மாட்டேங்க, ஆனா ஷவர்மா தெரியுது எல்லா பரிசும். நமக்கு வேணும்னா வீட்டுல நல்ல கோழிக்கறி வச்சு சாப்பிடுவோம். வீட்டில் கோழிக்கறி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஷவர்மால அது மட்டுமா இருக்கு? KFCன்னு ஒரு நிறுவனம், அவன் சிக்கன் நகட்ஸ் அப்படின்னு போடுறான். முன்னாடியில எல்லாம் ஒரு சின்ன பாக்கெட்ல கொடுத்தா, இப்ப எல்லாம் பக்கெட்ல விற்கிறானுங்க. குடும்பத்தோடு சாப்பிட்டு சாவுங்கடான்ட்டு. அந்த சிக்கன் நகட்ஸை எடுத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 108 ரசாயனங்கள் அதுல சேர்க்கிறான். எதுக்கு வேணும் நமக்கு? கோழி வேணா வீட்டில் அழகா செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய குப்பை உணவுகளை தயவு செய்து குழந்தைகளே எந்த சூழலிலும் வாங்காதீர்கள். அவை அத்தனையும் வணிக கண்ணிகள். எப்படியாவது உங்களை சாப்பிட வைத்து நோயாளியாக்கி களம் முழுக்க உங்களை ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் கொண்டு வராங்க. பீஸாவை விட நம்ம ஆயா சுட்டு தர ஆணியன் ஊத்தப்பம் சிறப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆணியன் ஊத்தப்பம் சாப்பிடுவோம், தப்பே இல்லை. காய்கறிகள் எல்லாம் மேல போட்டுங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டுங்க. நமக்கு எதுக்கு பீஸா? பேர்லயே அசிங்கமா இருக்கு, நாறுது. வேணுமா? வேண்டாம். நம்ம இந்த வயதில் ஆரோக்கியத்தை இறுக்கமா பிடிச்சு உடலை மிகச்சரியாக வைத்துக் கொண்டால்தான் நாளை நீங்கள் முத்தையா மாறி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தொழில்நுட்ப மனிதராக வர முடியும். உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்தை பொறுப்போடு பார்த்துக் கொள்ளுங்கள்.